தக் லைஃப் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் சின்மை பாடிய முத்தமலை சாங் பலரையுமே கவனத்தை ஈர்த்திருக்குது. சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் போனாலும் இந்த பாடலை தான் பலர் ரசித்து கேட்டு வருகிறாங்க. இப்படிப்பட்ட வசீகரமான குரலை கொண்ட சின்மை தமிழ் சினிமாவில் ஏன் இவ்வளோ நாள் பாடலை, அவரை பாடக்கூடாதுன்னு தடை விதித்தது ஏன் அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வியே எழுப்பிட்டு வர நிலையில் நடிகர் ராதாரவி இது குறித்து பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. மணிரத்னம் இயக்கத்துல கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படின்ற பாடலை பாடி சினிமாவில் சின்மை அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து பல ஹிட் பாடல்களை பாடி தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்துல தலைவராக இருந்த ராதாரவி சின்மையை நீக்கி தமிழ் படத்துல பாட தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால பல ஆண்டுகளா சின்மை தமிழை தவிர்த்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா மொழிகளில் பாடிட்டு வந்தாங்க. முத்தமழை பாடலை மேடையில் சின்மை பாடியதுக்கு அப்புறமா அவருக்கு ஏன் தடை விதிச்சாங்க அப்படின்னு பலருமே கேட்டு வந்த நிலையில டப்பிங் கலைஞர் சங்க தலைவரான ராதாரவி கலாட்டா பிங்க் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல ஆங்கர் பாடகி சின்மை 70க்கும் மேற்பட்ட திரைப்படத்திற்கு டப்பிங் பேசியிருக்கிறாங்க. அந்த படத்துல இருந்தே 10% டப்பிங் யூனியனுக்கு தான் போகும். 250 ரூபாய் சந்தா அமௌண்ட் கூட கட்ட முடியாதான்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சின்மைக்கு தடை விதித்தது ஏன்னு கேள்வியும் எழுப்பினாங்க. இதற்கு பதில் அளித்த ராதாரவி ஆண்டு சந்தா கட்டல. இது குறித்து கேள்வி எழுப்பிய போது அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் வாழ்நாள் முழுக்க சந்தாவை கட்டிட்டேன்னு போய் சொன்னாங்க. இதனாலதான் நான் அவருக்கு தடை விதிச்சேன்னு ராதாரவி அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அப்போதும் விடாத அந்த ஆங்கர், நீங்க ஒரு மூத்த நடிகர், ஒரு சின்ன பெண் சின்மை ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, அவரை கூப்பிட்டு எதற்கு தேவையில்லாத பிரச்சனை, சந்தா கட்டுன்னு சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு என் பேச்சை கேட்கலனா வாழவே முடியாதுன்னு ஒருத்தருடைய திறமைய அடியோட அழிப்பது எந்த வகையில நியாயம்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு கடுப்பான ராதாரவி, நீங்க நல்லாவே கேள்வி கேட்குறீங்க, ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது, ஏன்னா இது தேவையில்லாத வேஸ்ட் டாபிக், இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு பேட்டியிலிருந்து வெளியேறியிருக்காங்க.